தனுசு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அடையக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்ததொரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்ததொரு காரியங்கள் அர்த்தாஷ்டம சனியில் சனி பகவானாலேயே நிகழப்போகுது. அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சற்று மாற்றி செய்யணும். அதாவது மிகப்பெரிய அளவில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள். கலியுக கர்ணன் அப்படின்னா தனுசை சொல்லலாம். அந்த அளவுக்கு எதை கேட்டாலுமே தனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை அந்ததொரு நிமிஷமே தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா தனுசு மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்பேற்பட்ட தனுசு யாருக்கும் இனி பிச்சை போடக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானமோ தர்மமோ எந்ததொரு ரூபத்திலும் செல்வமாக இருக்கக்கூடாது. அன்னமாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தினுடைய பலன் உங்களை எப்படி காக்கும் அப்படின்னா, இந்திரனை அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்ற பிரம்மாஸ்திரத்தை போல அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சக்தி வாய்ந்த தன்மை தனுசு தனது கரத்தால் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு இருக்குது. இந்ததொரு 2025 வரக்கூடிய மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய காலத்தின் போது தனுசு கிட்ட இருந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு செல்வமும் தானமாக போகக்கூடாது. நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் கடனாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் திரும்பி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்தால் மட்டுமே அடுத்தவர்களுக்கு உங்கள் கையால் பணத்தை கொடுங்க. எந்த ஒரு தருணத்திலையுமே யாருக்கும் பணத்தை தானமாகவோ தர்மமாகவோ செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியின் போது செல்வம் உங்களை விட்டு விலகுவதற்கான பல சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்துவார். அதற்கு நாமே வழிவகுக்கவும் கூடாது. இந்நேரம் சிலருக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழும்பியிருக்கும். அப்போது கோவிலிற்கு வெளியே உள்ளவர்கள் பிச்சை கேட்கும்போது எப்படி செல்வத்தை தராமல் இருப்பது அப்படின்னு அந்த ஒரு தருணத்தில் உங்கள் கையால் அவர்களுக்கு அன்னத்தை தானமாக வழங்குங்கள். மிகப்பெரிய ஒரு அளவில் அவர்களுடைய மனம் குளிரும். அப்படி குளிரும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர்களுடைய மனம் சிந்திக்கும். அந்ததொரு எண்ணங்கள் உங்களை வாழ்வில் நிச்சயமாக உயர்த்தியே தீரும். தெய்வம் குடியிருப்பது அனைவருடைய உள்ளத்தின் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அந்த உள்ளத்தில் இருந்து மனமாற உங்களை வாழ்த்தும் போது தனுசு இனியும் வாழ்வில் தோற்குமா? தோற்கவே தோற்காது. மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு தனுசினுடைய செவிகளை தேடி வந்திருக்கு. அப்படின்னா
சனி பகவான் அதைவிட வேகமாக உங்களை நாடி வருகின்றார் அப்படின்னு தான் அர்த்தம். அர்த்தாஷ்டம சனி உங்களை நெருங்கும் போது நீங்கள் அனுதினமும் மனதில் துதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறுபடை முருகனுடைய வேல் உங்களை நெருங்காமல் இருக்குமா? மிகப்பெரிய அளவில் முருகனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் தனுசுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதுலேயும் இந்த தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், மூலம் அப்படின்னாலே நிர்மூலம். மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை எந்த விஷயத்துலையும் சேர்த்துக்கவே கூடாது. அவங்கள எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்னு உற்றார் உறவினர்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பேசிய காலங்கள் எல்லாம் மறைய போகுது. மூலம் அப்படின்னா நிர்மூலம் ஆகும் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. மூலம் இந்த ஜகத்தை ஆண்டே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யார் குடும்பத்தில் மூல நட்சத்திரம் இருக்கின்றதோ அந்த குடும்பம் வாழ்வில் நிச்சயமாக ஜெயித்தே தீரும். இன்றைக்கி தோற்கிற மாதிரி நிலவரம் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தையே தனது முதுகில் தாங்கக்கூடியது மூலம்தான். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி கொண்டது. அப்போது இந்த உத்திராடம், பூராடம் நாங்கள்லாம் சக்தி படைத்தவர்கள் இல்லையா, எங்களால் சாதிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதாவது மூலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஜகத்தில் எந்ததொரு மூலைக்கு போனாலும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கு பலவிதமான சாதகமான காரியங்கள் அறுபடை முருகனால் நடக்க போகுது அப்படின்னு முதல்ல சொன்னேன். தனுசுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்கள் கடந்ததொரு காலகட்டத்தில் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே மிகப்பெரிய அளவில் பொக்கிஷங்களாக இந்த ஜகத்தில் ஜொலிக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை முக்கியமாக மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இனியும் தனுசனுடைய குடும்பத்தில் அந்நியர்களுடைய ஆதிக்கம் செல்லுபடி ஆகாது. வேறு யாருமே உங்களுடைய குடும்பத்தில் முடிவுகளை எடுக்க முடியாது. நீங்கள் அதற்கு இனியும் அனுமதிக்கவே மாட்டீங்க. அதுவே இந்த பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க தான் முடிவை எடுப்பாங்க. அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழணும். அந்ததொரு நிலை உங்களுக்கு மாறப்போகுது. தயவு செய்து எந்த ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் போனாலும் ஆலயத்திற்கு வெளியே உள்ளவர்கள் உங்களிடம் பிச்சை கேட்டால் அந்த சமயத்தில் 5 நிமிடம் தாமதமே ஆனாலும் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் கரங்களால் அன்னதானத்தை வழங்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு ஆலயத்துக்குமே நீங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா தனுசு செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கிடுச்சு. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும்போது செல்வம் உங்களை விட்டு எந்த ரூபத்திலும் விலகக்கூடாது. தனுசை பொறுத்த வரைக்கும் முன் வாசல் வழியாக செல்வம் வந்தால் பின் வாசல் வழியாக அது போகிற தடமே தெரியாமல் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நிலை இனியும் தொடரக்கூடாது. என்னுடைய அன்பான தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்வில் உயரத்தை நோக்கி நகரும்போது எந்ததொரு தருணத்திலையுமே பின்னோக்கி சறுக்கி இனி கீழே விழவே கூடாது. நீங்கள் விழவும் மாட்டீங்க. அந்த அறுபடை முருகனுடைய வேல் என்றைக்குமே உங்கள் கூடவே இருந்து உங்களை பலவிதமான கஷ்டங்களிலிருந்து காத்து ரட்சித்தே தீரும். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுப காரியங்களை தொடங்கும்போது அந்த காரியங்கள் யாராலையாவது தடைபட போகுது அப்படின்னு உங்களுடைய மனசுக்கு தோணுச்சுன்னா இந்த ஒரு வேல் மாறலை நீங்கள் துதிக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதாவது துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க நினைக்கின்றவரின் குலத்தை உடல் அருக்களையும் எனக்கோ துணையாகும் அப்படின்னு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை பார்த்து மனதார உள்ளம் உருகி வேண்டுங்க. அந்த சண்முகநாதன் உங்களை அள்ளி அணைப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சனீஸ்வரருடைய ஆதிக்கம் உங்கள் மேலே தொடங்கிட்டு போகட்டும். அர்த்தாஷ்டம சனி வந்தால் வரட்டுமே.
அறுபடை முருகனுடைய வேலும் மயிலும் உங்களை காக்கும் பொழுது இனி தனுசு வாழ்வில் தோற்குமா? தோற்கவே தோற்காது. நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணமே நடக்கப் போகுது. பல நாள் கனவுகள் கழிக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். இனி நீங்கள் எவரிடமும் கையேந்தி நின்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தொடரவே தொடராது. செல்வம் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமே உங்களுடைய கைகளில் சேரப்போகுது. அதிலும் நீங்கள் எப்படி காத்து ரட்சிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகள், தேவையற்றவர்களுக்கு செல்வத்தை உங்களுடைய கரங்களால் வழங்குதல். நீங்கள் பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அதற்கு மாறாக என்ன செய்தால் அவருடைய உள்ளம் குளிரும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படணும். இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தானம் அப்படின்னா அது அன்னதானம் தான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினையே அழித்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு மனிதனுடைய வயிற்றிற்கு நீங்கள் உணவை கொடுக்கும்போது அவனுடைய மனம் நிச்சயமாக குளிர்ந்தே தீரும். அப்படி குளிரும்போது உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உற்றார் உறவினர்கள் உங்களை மறந்தால் மறக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களே உங்களை வெறுத்தால் வெறுக்கட்டும். யார் உங்களை வெறுத்தாலும் மறந்தாலும் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த அறுபடை முருகன் உங்களை மறப்பதே இல்லை, வெறுப்பதே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் இருந்தாலே போதும். வாழ்வில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி வெகு விரைவில் நிச்சயமாக அடைய முடியும். அதற்கு வரக்கூடிய தடைகள் அத்தனையுமே அந்த முருகனுடைய வேலால் சுட்டு எரிக்கப்படும். இந்த ஆண்டில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததொரு காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமே இல்லை. ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.